எல்லாருக்கும் வணக்கம். போறோம் ஒரு புது டைரக்டர் ஒரு ஹீரோ கிட்ட போய் கதை சொல்றாரு. அந்த படம் எவ்வளவு மொக்கையா வருதோ அது ஒரு சின்ன இமேஜினேஷன் வச்சு பண்றோம். எல்லாரும் மனசு ஃப்ரீயா விட்டு பாருங்க. கல் எந்தத்தோட பாக்காதீங்க. ஹீரோனே ஞாபகம் வருது. நம்ம ஹீரோவை பத்தி சொன்னோம். இவர் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வர பிடிக்காத தீவிரவாதியே இல்லைங்க. இவர் வாழ்க்கையில கப்பலும் ஓட்டினது இல்ல, பிளைட்டும் ஓட்டினது இல்ல. இருந்தாலும் நாங்க இவரை செல்லமா கேப்டன் கேப்டன் சொல்லுவோம். ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா லெஃப்ட் லெக்க சவுத்ல வச்சுட்டு ரைட் லெக்க சொல்லிட்டு அடிப்பாரு. உங்களுக்கே யாருன்னு தெரியும் நான் யாரை பத்தி சொல்றேன்ட்டு. ஆமாங்க, நம்ம விஜயகாந்த் கேப்டன் பத்தி தாங்க சொல்றேன். வந்துட்டாருங்க, இவர் தாங்க கேப்டன். நான் படத்துல காட்டினேன் போ. சாயம் போட்டிருக்காங்கம்மா. ஃபர்ஸ்ட் சீன் சார், ட்ரெயின் வருது 250 கிலோமீட்டர் ஸ்பீட்ல. நீங்க போறீங்க 350 கிலோமீட்டர் ஸ்பீட்ல. அங்க சும்மா ட்ரெயின் ஸ்டாப் ஆகி நிக்குது. ஃபர்ஸ்ட் சீன்ல வாங்குறீங்க ஒரு மொக்க வாங்கினாலும் பரவாயில்லன்னு மூஞ்ச கழுவிட்டு ஒரே ஜம்ப்ல லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட் குளிச்சு போறீங்க சார். ட்ரெயின் போய்கிட்டே இருக்குது. அப்போ ஒரு பேசஞ்சர் வெளியே எட்டி பாக்குறாரு. ட்ராக் கட் ஆயிருக்குது. அவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாரும் கேப்டன் எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்றாங்க. நீங்க என்ன பண்றீங்க? சும்மா லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்ல இருந்து முன்னாடி கம்பார்ட்மெண்ட்டுக்கும் ஜம்பிங் பண்ணியே போறீங்க சார். போய் ஒரே கையில ட்ரெயினை ஸ்டாப் பண்றீங்க. இப்படிங்க சார் ஒரு கிக்கு. டிரைவர் எங்கேயோ போய் விழுறாரு. அப்படியே ஆடியன்ஸை பார்த்து வரீங்க சார். உங்க கண்ணை போக்கஸ் பண்றோம். கண்ணு சும்மா ரெட்டா இருக்குது சார். கண்ணு பின்னாடி டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு. கண்ணை காட்டுறோம், டிரான்ஸ்ஃபார்மர் காட்டுறோம், கண்ணை காட்டுறோம். டிரான்ஸ்ஃபார்மர் வெடிங்க சார். பின்னாடி போய் விடுறீங்க சார். ஒரு கிக்கு ட்ரெயினை ஒரே வீல்ல ட்ரெயினை இழுத்துக்கிட்டே போறீங்க சார். அச்சுக்கு இப்பதான் சார் தெரியுது நீங்க ட்ரௌசரே போடலன்னு. T20 கிரிக்கெட் மேட்ச் ஃபைனல். ஒரே பால இந்தியாவுக்கு 36 ரன் தேவை. அப்ப தீவிரவாதிகளை பிடிக்க போன கேப்டன் வலி மாதிரி கிரவுண்டுக்குள்ள வந்துட்டாரு. அப்ப அங்க இருக்கவங்க அதை கேப்டனை காப்பாத்துங்கன்னு சொல்றாங்க. பேட்டிங்கே ஆட தெரியாதுனாலும் பிச்சை மூணு நச்சு குத்திட்டு பேட்டிங் ஆட போறீங்க. தம்பி பேட்டிங் அங்க சோய் பக்தர் பால் போடுறாரு சார். அடிக்கிறீங்க சார். ஒரு ஷாட். பால் போகுது போய்கிட்டே இருக்கு. சும்மா ஓடியே எடுக்கிறீங்க 36 ரன். அப்ப அங்க இருக்கவங்க எல்லாம் பால் எங்கன்னு தேடுறாங்க. அப்போ அந்த பால் ஆகாயத்துல ஒரு நட்சத்திரமா இருக்குது சார். 3 தீவிரவாதிகள் ஹெலிகாப்டர்ல எஸ்கேப் ஆக பாக்குறாங்க சார். ஹெலிகாப்டர் டேக் ஆஃபே ஆக மாட்டேங்குது. என்னன்னு பார்த்தா ஹெலிகாப்டரோட ரெக்கையை ஒரு கையில பிடிச்சிட்டு இன்னொரு கையில திஷா கூட போன்ல மொக்க போட்டு இருக்கீங்க சார். அந்த நேரம் ஒரு தீவிரவாதி மண்ணை அவங்க மூஞ்சில வாரி அடிக்கிறாங்க சார். நீங்க மான கூட முக்கியம் ரெண்டு வேட்டை கட்டிட்டு கோஸ்ட் ரைடர் ஸ்டைல ஹெலிகாப்டர் பிடிச்சி இழுக்கிறீங்க சார். இழுத்துக்கிட்டே இருக்கீங்க சார். ஒரு 3 பீரங்க அதே நேரத்துல உங்க நோக்கி வருது சார். ஒரு பீரங்க உப்பு மூட்டை ஏத்திட்டு மிச்சம் நீங்க ஃபுட்பால் அடிக்கிட்டு போய்கிட்டே இருக்கீங்க சார். அப்போ ஒரு 200 பேர் உங்களுக்கு சூழ்ந்துக்கிறாங்க சார். என்ன பண்றதுனே தெரியல சார். உங்களுக்கு அடிக்கிறீங்க சார். ஒரு 360 அப்படியே ஆடியன்ஸை பார்த்து அடிங்க சார். வந்துட்டு சாவுக்கு துணையோட கமாண்ட் ஒன்று டிராமா பண்ண டயலாக் விடுறீங்க சார். சார் டைட்டானிக் கப்பல் நீங்களும் திரிஷாவும் போறீங்க சார். அப்போ கப்பல் டைட்டானிக் கப்பல் நீங்களும் திரிஷாவும் போறீங்க சார். அப்போ கப்பல் பனிப்பாறையில மோதி நிக்குது சார். உங்க தப்பு அடிச்சு திரிஷா தண்ணியில விடுறாங்க சார். அப்ப எங்க மக்கள் எல்லாம் என்ன பண்றது தெரியாம கேப்டனை காப்பாத்துங்கன்னு சொல்றாங்க. அப்ப நீங்க திரிஷாவை காப்பாத்துறதா கப்பலை காப்பாத்துறதா? திரிஷாவை காப்பாத்துறதா கப்பலை காப்பாத்து சார். அங்க ஒரு சார் பிரேக். தண்ணி குடிச்சு போட்டு வந்துடுறாரு. அப்போ பெல்ட் இடுப்புல இருக்க பெல்ட்டை கட்டிட்டு சும்மா தாரான்னு டைட்டானிக் கப்பலை தரைக்கு எழுதிட்டு போறீங்க சார். அப்போ திரிஷா மாமா எங்க டூயிட்னு கேக்குறாங்க. அப்படியே வைக்கணும் சார். சுவிட்சர்லாந்து டூயிட். துப்பட்டா உங்க கண்ணத்துல அப்பட்டா திருப்பியும் தொப்படிச்சு தண்ணியில விடுறாங்க சார். படம் சூப்பர் ஹிட் சார்.